Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th physics யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.5 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஈக்குவல் சார்ஜஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அந்த 4 சார்ஜஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா Q1, Q2, Q3, Q4. அந்த 4 சார்ஜஸுக்குமே வந்து பார்த்தோம்னா 4 சார்ஜஸுக்குமே ஒரே ஒரு சார்ஜ் தான், அதாவது ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா +1 மியூ கியூப்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மியூங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா 10⁻⁻⁶ தான் வந்து மியூங்கிறது மென்ஷன் பண்ணுது. இந்த 4 சார்ஜஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். இதான் வந்து ரேடியஸ். இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். இப்போ நம்ம ரேடியஸை வந்து நம்ம இந்த டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கிள். அந்த சர்க்கிளோட 4 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து அந்த சார்ஜஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Q1ங்கிற இந்த சார்ஜ் மேலே எல்லா சார்ஜ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சார்ஜ் Q1. சார்ஜ் Q1ங்கிற இந்த சார்ஜ் மேலே எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது மூலமானா Q2, Q3, Q4ங்கிற அதர் சார்ஜஸ் மூலமாக Q1ல் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சார்ஜ், அதாவது Q1ங்கிற இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஏற்பட்ட ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதனால F1ன்னுட்டு எழுதிக்கிறேன். இங்கே நான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறதுனால F டோட்டல். அப்படி பார்த்தோம்னா எனக்கு Q1 மேலே Q2வால் எவ்வளோ ஃபோர்ஸ், அதாவது Q2 இங்கே இருக்குது, Q1னால் Q2வால் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதனால ஃபோர்ஸ் ஆஃப் 1, 2. அடுத்தது Q3னால் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னுட்டு கண்டுபிடிக்கணும். அது ஃபோர்ஸ் ஆஃப் 1, 3. அடுத்தது Q4னால் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து Q4னால் Q1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து F14. இப்போ இந்த 3 ஃபோர்ஸ், அதாவது F12, F13, F14, இது 3யுமே ஆட் பண்ணோம்னா எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வந்து இந்த Q1ங்கிற சார்ஜ் மேலே எவ்வளோ ஆட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே F12 வந்து பார்க்குறோம். F12ங்கிறப்ப சார்ஜ் 1ஐயும் சார்ஜ் 2வையும் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் 1க்கும் சார்ஜ் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். இது வந்து எனக்கு என்ன டிஸ்டன்ஸுன்னுட்டு அவங்க கொடுக்கல, அதனால இது R21ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா F13 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு சார்ஜுக்கும் தேர்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர், இதோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர். அப்படின்னா 1 + 1 வந்து 2. அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2 மீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது F14ங்கிறப்ப பார்த்தோம்னா 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதுவுமே எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் இதை என்னென்னு எடுத்துக்கிறேன்னா R41 அப்படின்னுட்டு எடுத்துக்கிறேன். ஆனால் பார்த்தோம்னா இந்த R21ம் R41 ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்ம F13 கண்டுபிடிச்சோம்னாலே F14 வந்து ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் F13 வந்து கண்டுபிடிச்சிடுறேன். ஏன்னா F13யோட டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்றேன். அப்போ நான் F13 இஸ் ஈக்குவல் டு, நான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னா K × Q1 × Q2 / R² × R கேப். இதான் வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு Q1, Q2 2 சார்ஜ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய 4 ஈக்குவல் சார்ஜஸ்ன்னுட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எல்லா சார்ஜஸுமே ஈக்குவல்னுட்டு அர்த்தம். அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா K × Q² / R²ன்னுட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிடும் ஃபார்முலா. அப்படின்னா எனக்கு கேவோட வேல்யூ தெரியும் 9 × 10⁹. இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்து சார்ஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா +1 மியூ கியூப்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மியூவோட வேல்யூ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் 10⁻⁻⁶. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 1 × 10⁻⁻⁶ கிடச்சிருக்கு டிவைடட் பை, இங்கே வந்து பார்த்தோம்னா ரேடியஸ் என்னென்னு
ஆர் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தோம்னா எனக்கு 2 மீட்டர். அதனால இங்கே 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2 ஸ்கொயர்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா 9 × 1 வந்து 9. அடுத்து 10 to the power 9. பேஸ் வந்து எனக்கு சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருக்குங்கிறப்ப பவர் ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 9 - 6 டிவைடட் பை 2வை ஸ்கொயர் பண்ணால் 4. அப்படின்னா 9 / 4. 9யும் 4யும் டிவைட் பண்ணுனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2.25 வந்து கிடச்சிருக்கும். இன்ட்டு இங்கே 10 power 9 - 6. 9 - 6 வந்து எனக்கு 3. அப்படின்னா 10 power 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா F(13) எதில் லையாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லையாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் லையாச்சுனாலே யூனிட் வெக்டார் என்னன்னு பார்த்தோம்னா I cap. அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் F(13) is equal to 2.25 into 10 to the power 3 I cap நியூட்டன்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது F(12)ம் F(14)ம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாகணும். இங்கே பார்த்தோம்னா எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே அப்போ நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். இதை நிறைய வாட்டி மேக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். யூஸிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இந்த இடத்துல ஹைப்போட்டினஸ் தான் வந்து R21 கேப். அதனால் அதை R21 கேப் வந்து எழுதி டு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1 ஸ்கொயர். அடுத்தது வந்து அட்ஜசன்ட் என்னென்னு பார்த்தோம்னா அதுவும் 1. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்படின்னா R21 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 வந்து எனக்கு 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு R21 வேணும்னா இந்த ஸ்கொயர் இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகும். அப்படின்னா ரூட் ஆகும். அப்படின்னா √2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து R21. இங்கே வந்து நம்ம யூனிட் வந்து பார்த்தோம்னா மீட்ரு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா R21 என்னன்னு பார்த்தோம்னா √2 மீட்டர். இங்கேயும் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருக்குது. 1 1 அதுக்கப்புறம் R41. அப்படின்னா எனக்கு R41 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா √2 மீட்டர் தான் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா F(12)ம் F(14) தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இப்போ F(13) கண்டுபிடிச்சிருந்தோம் ஏற்கனவே. அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எனக்கு இந்த சைடு வந்து இருந்திருக்கும். அதனால் F(13). ஏன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே தேர்டு சார்ஜினால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். அதனால ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே தான் ஃபோர்ஸ் ஏற்படுது. ஆனால் ஃபஸ்ட் சார்ஜ் மேலே தான் அதோட டைரெக்ஷனில் தான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்த்து சார்ஜினால் ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அப்படின்னா இங்கேருந்து எனக்கு டைரெக்ஷன் இப்படி போயிருக்கும். அப்படின்னா இது F(14). அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்டு சார்ஜினால் ஃபஸ்ட்டு சார்ஜில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ். அப்படின்னா எனக்கு டைரெக்ஷன் இப்படி போயிருக்கும். அப்படின்னா F(12). இப்படி டைரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப எனக்கு இந்த சார்ஜ் Q1 மேலே எனக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோம்னா எனக்கு இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா இப்படி ஒரு டயக்ராம் மாதிரி எனக்கு தெரியும். சர்க்கிளை வந்து நம்ம மறைச்சிக்கிறோம். சர்க்கிள் இருக்காத மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். சர்க்கிள் இல்லாத மாதிரி நினச்சோம்னா எப்போ எனக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படின்னா நான் டைரக்ஷன் வெக்டார் அதாவது இந்த இதில் நம்ம I capன்னுட்டு நம்ம ஈஸியாக எழுதிட்டோம். ஆனால் இந்த இதில் பார்த்தோம்னா நிறைய வெக்டார்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப எனக்கு நிறைய காம்போனண்ட்டாக வந்து இது பிரியும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து காஸ் தீட்டா காம்போனண்ட்டாக பிரியும். ஒய் ஆக்சிஸ் வந்து சைன் தீட்டா காம்போனண்ட்டாக வந்து பிரியும். அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம I cap வந்து போடக்கூடாது. அது மாதிரி காஸ் தீட்டா சைன் தீட்டாவோட சேர்ந்து தான் வரும். அதுக்கு முன்னாடி நான் F(12)ம் F(14)ம் வந்து கண்டுபிடிச்சிடுறேன். டைரக்ஷன் வெக்டார் இல்லாமல் அதாவது I cap J cap இல்லாமல் நான் கண்டுபிடிச்சி வச்சிடுறேன். இப்போ வந்து நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். F(12) is equal to K into Q² divided by R². இங்கே Kவோட வேல்யூ வந்து 9 into 10 to the power 9 into Qவோட வேல்யூ அதாவது சார்ஜோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1 into 10 to the power -6. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸோட வேல்யூ √2. ஸ்கொயர் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்னன்னு பார்த்தோம்னா 9 into 1 9. அடுத்தது பேஸ் சேமாக இருக்கிறப்ப பவர் ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 10 to the power 9 - 6 divided by 2.
அப்படின்னா 9 இன்ட்டு v டிவைட் பண்ணால் 4.5. அடுத்து 10 to the power 9 - 6 என்னன்னு பார்த்தோம்னா 3. அப்புறம் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். அப்படின்னா F(1)2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தோம்னா 4.5 × 10 to the power 3 நியூட்டன். அடுத்தது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரெண்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறப்ப ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் F(1)2 F(1)4 ஈக்குவல். அப்படின்னா 4.5 × 10 to the power 3 நியூட்டன். அப்படின்னா F(1)4 4.5 × 10 to the power 3 நியூட்டன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம F(1)3க்கு வந்து நான் வெக்டார் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஏன் வெக்டார் இண்டிகேட் பண்ணியிருந்தேன்னா அது ஐ கேப்புங்கிற டைரக்ஷனை சொல்லுது. ஆனால் இங்கே F(1)2ம் F(1)4ம் ஐ கேப் ஜே கேப்புங்கிற அந்த டைரக்ஷனை சொல்லலை. அதனால இந்த இடத்துல வெக்டாரை இண்டிகேட் பண்ணலை. இப்போ நான் அந்த டைரக்ஷனை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரையணும். இங்கே நான் ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த டயக்ராம் ஒரு டயக்ராமும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பண்ணலை. இந்த இடத்த மட்டும் இந்த சர்க்கிள்லேருந்து பிரித்து தனியாக வரைஞ்சிருக்கேன், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலை. இப்போ இதை நான் காம்போனண்ட்டாக பிரிக்க போகிறேன். எப்படி பார்த்தோம்னா எனக்கு F(1)2 கேப், அதாவது F(1)2 வெக்டார் வந்து இருக்குது. இதை 2 காம்போனண்ட்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து காஸ் தீட்டா காம்போனண்ட், அதுக்கப்புறம் சைன் காம்போனண்ட், 2 காம்போனண்ட் வந்து பிரியும். ஃபஸ்ட்டு காஸ் காம்போனண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸோடு இருக்கணும். அடுத்தது சைன் காம்போனண்ட் வந்து ஒய் ஆக்சிஸோடு இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இதான் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா F(1)2 சைன் தீட்டா, இதான் வந்து எனக்கு காஸ் தீட்டா. எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப காஸ் தீட்டா வரும். அப்படின்னா இதுதான் காஸ் காம்போனண்ட் இந்த F(1)2க்கு. அடுத்தது இது சைன் காம்போனண்ட். அப்படின்னா F(1)2 சைன் தீட்டா. ஓகே, இப்போ வந்து நான் இதுக்கு காம்போனண்ட் பிரித்தாச்சு. அடுத்தது F(1)4 வெக்டாருக்கு வந்து நான் பிரிக்கணும். அப்படி பார்த்தோம்னா இதுதான் காஸ் காம்போனண்ட். அப்படின்னா F(1)4 காஸ் தீட்டா. அடுத்தது ஒய் ஆக்சிஸுங்கிறப்ப சைன் காம்போனண்ட். அப்படின்னா F(1)4 சைன் தீட்டா அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் காம்போனண்ட் வந்து பிரித்தாச்சு. இப்போ நான் காம்போனண்ட் வந்து பிரித்ததுக்கப்புறம் F(1)2 தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். F(1)2 வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப F(1)2வோட வெக்டார்ஸ் வந்து பார்க்கணும். இது வந்து எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குங்கிறப்ப F(1)2 காஸ் தீட்டா ஐ கேப், எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப ஐ கேப். அடுத்தது இது பார்க்குறப்ப நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறப்ப -F(1)2 சைன் தீட்டா. அடுத்து ஒய் ஆக்சிஸுங்கிறனால ஜே கேப்புன்னு எழுதிக்கிறேன். இது எனக்கு F(1)2 வெக்டார். இப்போ நான் F(1)2 வெக்டாரை முதல்ல கண்டுபிடிச்சி முடிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா இது இப்படி சைடில் வச்சு பார்த்தோம்னா இது ஒரு 90 டிகிரி. அந்த 90 டிகிரியை பாதியாக செப்பரேட் பண்ணுறது இந்த F(1)3. அப்படின்னா 90 டிகிரியை பாதியாக செப்பரேட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 45 டிகிரி கிடச்சிருக்கும். அப்படின்னா இங்கே தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு F(1)2 வெக்டார் வந்து கண்டுபிடிச்சிடும். F(1)2 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னா 4.5 × 10 to the power 3 n. 4.5 × 10 to the power -3. அடுத்தது காஸ் 45 டிகிரி ஐ கேப் மைனஸ் 4.5 × 10 to the power -3 சைன் 45 டிகிரி ஜே கேப். அப்படின்னா 4.5 × 10 to the power -3 into 1/√2 I cap minus 4.5 into 10 to the power -3 into 1/√2 J cap. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இது வந்து F(1)2 வெக்டார். ஏற்கனவே F(1)3 வந்து நான் 1ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா F(1)4 வந்து கண்டுபிடிக்கணும். இதுவுமே பார்த்தோம்னா 2 காம்போனண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று எக்ஸ் காம்போனண்ட், இன்னொன்று ஒய் காம்போனண்ட். எக்ஸ் காம்போனண்ட் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்படின்னா F(1)4 வெக்டார் காஸ் தீட்டா எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப ஐ கேப் ப்ளஸ் இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் தான். அதனால் F(1)4 பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா சைன் தீட்டா ஜே கேப். அப்படின்னா F(1)4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 4.5 × 10 to the power 3. எல்லோரும் என்ன மன்னிச்சிடணும், ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல q ஸ்கொயருங்கிறப்ப 1 × 10 to the power -6 to the whole square கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபைனலாக வரும்? 10 to the power -12 கிடச்சிருக்கும். 10 to the power -12ங்கிறப்ப 9 - 12 -3 வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா -3 வந்து கிடச்சிருக்கும்.
அடுத்து இங்கேயுமே வந்து டு தி ஹோல் ஸ்கொயர் வந்து பண்ணுவோம். அதனால் -12 அப்படின்னா எனக்கு -3 வந்து கிடச்சிருக்கும். இங்கேயும் -3, இங்கேயும் -3, எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு -3 வந்து கிடச்சிருக்கும். நான் +3 போட்டு தப்பு பண்ணிட்டேன். இதை ஒன்றை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ட்டு cos 45 டிகிரி I cap ப்ளஸ் F14 வந்து பார்த்தோம்னா 4.5 இன்ட்டு 10⁻³ sin 45 டிகிரி இன்ட்டு J cap அப்படின்னா 4.5 இன்ட்டு 10⁻³ cos 45 டிகிரி வந்து 1/√2 I cap ப்ளஸ் 4.5 இன்ட்டு 10⁻³ sin 45 டிகிரி 1/√2 இன்ட்டு J cap. இது வந்து F14ஓட வேல்யூ. இதை 3 நெட்டு எடுத்துக்கிறேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா F1 டோட்டல் தான் வந்து கண்டுபிடிக்கணும். F1 டோட்டலுங்கிறப்ப F12, அதுக்கப்புறம் F13, அதுக்கப்புறம் F14 எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா F12 cos theta I cap மைனஸ் F12 sin theta J cap ப்ளஸ் F13 வந்து என்னென்னு F13 I capனே வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா F14 cos theta I cap அடுத்தது ப்ளஸ் F14 sin theta J cap. இப்போ நான் I cap எல்லாத்தையுமே ஒரு சைடும் J cap எல்லாத்தையும் ஒரு சைடுமே எழுதிக்கிறேன். அப்படின்னா F12 cos theta ப்ளஸ் F13 ப்ளஸ் F14 cos theta. இது I cap. அடுத்தது J cap வந்து எழுதிக்கிறேன். J cap என்னன்னு பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் F12 sin theta. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் F14 sin theta J cap. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் F12வும் F12வும் F14ம் ஈக்குவல்னு. அப்படின்னா இந்த இடத்த நான் F12ன்னு சேஞ்ச் பண்ணேன்னா ப்ளஸ் மைனஸும் கேன்சல் ஆகி எனக்கு 0ன்னுட்டு ஆயிடும். மீதி எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா F1 டோட்டல் இஸ் ஈக்குவல் டு F12 cos theta, அடுத்தது F13, அடுத்தது F14 cos theta. இது மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கும். இப்போ நான் இதை எழுதிட்டேன். திருப்பி இன்னொரு பேஜ் திருப்பிக்கிட்டே இருக்கணுங்கிறக்காண்டி திருப்பி எழுதிட்டேன். எழுதினதுக்கப்புறம் இப்போ F12 வந்து பார்க்குறேன். F12 cos theta. F12 வந்து பார்த்தோம்னா 4.5 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 1/√2 I cap. I cap மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 4.5 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 1/√2 ப்ளஸ் F13 வந்து என்ன கிடச்சிருக்கும்னா 2.25 இன்ட்டு 10⁻³ வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது F14 வந்து அதே தான் 4.5 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 1/√2. இங்கே எனக்கு ஒரு I cap வந்து இருக்கும். இங்கே எல்லாத்துலேயுமே 10⁻³ இருக்குது. அதனால் அதை காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா 4.5/√2 ப்ளஸ் 2.25 ப்ளஸ் 4.5/√2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இன்ட்டு 10⁻³ காமன் எடுத்துட்டோம் I cap. இப்போ இது பார்த்தோம்னா ரெண்டுமே சேம் டினாமினேட்டர். அதனால் அது ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4.5 ரெண்டுமே ஆட் பண்ணனா 9/√2 ப்ளஸ் 2.25ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இன்ட்டு 10⁻³ I cap. அடுத்தது √2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். √2ஓட வேல்யூ 1.414. இதே மாதிரி நம்ம √3ஓட வேல்யூமே படித்து வச்சுக்கணும். 1.732. அப்படின்னா எனக்கு 9/1.414 ப்ளஸ் 2.25 இன்ட்டு 10⁻³ I cap. இப்போ 9 இந்த 1.14 நான் டிவைட் பண்ணுறேன். நான் 9/1.414 ரெண்டுமே டிவைட் பண்ணனா எனக்கு 6.364ன்னுட்டு கிடச்சிருக்கு. நான் 6.36னே எழுதிக்கிறேன். 6.36 ப்ளஸ் 2.25 இன்ட்டு 10⁻³ I cap. இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 6.36 ப்ளஸ் 2.25 ரெண்டுமே ஆட் பண்ணனா எனக்கு 8.61 வந்து கிடச்சிச்சு. அதை நான் எழுதிக்கிறேன். 8.61 இன்ட்டு 10⁻³ I cap. இதை தான் வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து ஃபைனல் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ், அதாவது Q1ங்கிற அந்த சார்ஜ் மேலே Q2, Q3, Q4 ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா F1 டோட்டல் is equal to 8.61 into 10⁻³ I cap
நியூட்டன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.